உலகெங்கிலும் இருந்து இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். இது ஆண்டாள் மாதம், திருப்பாவை மாதம், மார்கழி மாதம். இன்றைக்கு பாசுரம் 27, 28 இரண்டையும் பார்க்கிறோம். 27வது பாசுரத்தோட சிறப்பு என்னன்னா, இது சக்சஸ் பாசுரம், ஃபெலிசிட்டேஷன் பாசுரம், ஜூபிலேஷன் பாசுரம், கொண்டாட்ட பாசுரம், வாழ்த்து பாசுரம், இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். ஏன்னா முதல் பாசுரத்திலிருந்து புறப்பட்ட ஆண்டாள் தன்னுடைய தோழிமாரோடு அப்படியே படிப்படியாக நகர்ந்து 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 இப்போது கண்ணனை அடைந்து விட்டாள். அதுதான் மிக முக்கியம். கண்ணனை அடைந்தப்புறம் என்ன விஷயம்? கொண்டாட்டம் தானே. அந்த கொண்டாட்டத்தை சொல்லுகின்ற ஒரு 27வது பாசுரம். இந்த பாசுரத்தின் அழகை வர்ணித்து கொண்டே இருக்கலாம். அப்படிப்பட்ட அழகு இதில் கொட்டி கிடக்கிறது. ஆனால் இந்த அழகு எல்லாமே குறியீடாக இருக்கிறது. அதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி ஆண்டாள் கொண்டாடுகிறாள் தன்னுடைய வெற்றியை அப்படிங்கிறத பாருங்களேன். கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா, உன் தன்னை பாடி பறை கொண்டு யாம் பெரும் சம்மானம், நாடு புகழும் பரிசினால் நன்றாக, சூடகமே தோள் வளையே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாமணிவோம், ஆடை உடுப்போம் அதன் பின்னே பார்ச்சோறு மூட நெய் பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய். இதில் மிக முக்கியமாக நம்ம உணர வேண்டியது என்னன்னா, 2வது பாசுரத்தில் ஆண்டாள் என்ன சொன்னா? நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டு எழுதோம் மலரிட்டு நாம் முடியோம் அப்படின்னு சொன்னான். எல்லாத்தையும் விலக்கி வச்சுட்டு சேனம் போட்ட மாதிரி உங்கள் பார்வையை முன்னோக்கி நகர்த்துங்க, உங்கள் இலக்கு எதுன்னு நிரூபிச்சுக்கோங்க, உங்களுடைய பயணம் இதுதான்னு முடிவு பண்ணிக்கோங்க, அதை நோக்கி நகருங்க. சேனம் போட்ட மாதிரி அந்த பக்கம் இந்த பக்கம் திரும்ப வேண்டாம், எதையும் காது கொடுத்து கேட்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியாச்சு. இப்போ அந்த வெற்றி இலக்கு மையப்புள்ளியை அடைந்த பின்பு கொண்டாடுகிறாள் ஆண்டாள். எதையெல்லாம் வேண்டான்னு சொன்னாலோ, மையிட்டு எழுதோம் மலரிட்டு நாம் முடியும் அப்படின்னு சொன்ன ஆண்டாள் இந்த பாசுரத்தில் அலங்காரங்கள் செய்து கொள்ள துவங்குகிறாள். அதே மாதிரி முழங்கை வழிவார நெய் பெய்து அப்படிங்கிறா. அதை தவிர அவள் சொல்லுகின்ற அந்த அணிகலன்கள் பட்டியல் இருக்கு பாருங்க, அதுவே ஒரு குறியீடாக இருக்கு. கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா, உன் தன்னை பாடி பறை கொண்டு யாம் பெரும் சம்மானம், நாடு புகழும் பரிசினால் நன்றாக. இந்த மாதிரி வெற்றி அடைந்த பின்பு என்னவெல்லாம் கிடைக்கும்னு ஒரு பட்டியல் கொடுக்குறா. முதல்ல சம்மானம் கிடைக்கும். அது என்ன சம்மானம்? வெகுமதி, பரிசுகள். அது தவிர நாடு புகழும் அது ஒன்று இருக்கு. சம்மானம் பரிசு கிடைக்குது, வெகுமதி கிடைக்குது, புகழ் கிடைக்குது. நாடு புகழும்னா நாடே உங்களை கொண்டாடும். அதுக்கப்புறம் திரும்பவும் பரிசு கிடைக்குது. அதுக்கப்புறம் என்ன கிடைக்குது சொல்றா பாருங்க. நன்றாக, சூடகமே தோள்வளையே தோடே செவிப்பூவே பாடகமே. 5 வகையான நகைகளை அடுக்குகிறாள். சூடகமே தோள்வளையே தோடே செவிப்பூவே பாடகமே அப்படின்னு அத்தனையும் அணிகிறாள் என்றால் எது? இதில் மிக முக்கியமாக காதுக்கான அணிகலன்னு சொல்கிறா. சூடகம்ங்கிறது காதுக்கான அணிகலன். அதே மாதிரி தோடுங்கிறது காதுக்கான அணிகலன். ஏன்னா உலகம் பேசுகின்ற பேச்சுகளை எல்லாம் தவிர்த்து காதில் போட்டுக்கொள்ளாமல் நம்முடைய பாதையில் நாம் நடந்தோம் இல்லையா? அப்படி நடந்ததனால் வந்த வெற்றி. அதனால் இப்போது அதை கொண்டாடுவதற்கு காதுக்கு அணிகலன் கொடுக்கிறாள் அப்படின்னு தான் நாம் எடுத்துக்கணும். அது மாதிரி தோள் வளை அப்படிங்கிறா. தோளில் அணிகின்ற அணிகலன் அப்படின்னு அர்த்தம். ஆனால் தோளுக்கு அழகு அணிகலன் அல்ல, அந்த தோளில் வந்து விழுகின்ற வெற்றி மாலை. அதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இப்படியான அணிகலன் 5 சொன்னாலா, அதுவும் பத்தலேன்னு பல்கலன் அப்படின்னு வேற கூடுதலாக சொல்கிறா. இதில் ஏதாவது விட்டு போயிடுச்சுன்னா மிசலேனியஸாக இருக்கக்கூடிய நகைகளையும் நாங்கள் போட்டுப்போம் அப்படிங்கிறா. அடுத்தது உணவுக்கு வர்றா பாருங்க. பல்கலனும் யாமணிவோம் ஆடை உடுப்போம் அதன் பின்னே பார்ச்சோறு மூட நெய் பெய்து முழங்கை வழிவார. ஆடை உடுப்போம்னா நல்ல ஆடை, புத்தாடைகள் பட்டாடைகள் அணிவோம்னு சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் நெய்ச்சோறுங்கிறா, முழங்கை வழிவாரங்கிறா. இப்போ சோறு வச்சாச்சுன்னா அதில் நம்ம என்ன ஊற்றுவோம்? அதுக்கு மேலே சாம்பார் ஊற்றலாம், குழம்பு ஊற்றலாம், ரசம் ஊற்றலாம், மோர் ஊற்றலாம். ஆனால் ஆண்டாள் நெய்யை ஊற்றுகிறாள். அந்த சோறு முழுக்க மூடுவது போல் நெய் ஊற்றுகிறாள் என்றால் அவ்வளவு சந்தோஷம், அவ்வளவு வெற்றி களிப்பு.
அது அப்படியே எடுத்து சாப்பிடும்போது முழங்கை வரைக்கும் வழிதான் அந்த நெய். அந்த அளவுக்கு வெற்றி களிப்பாக இருக்கக்கூடிய ஒரு சந்தோஷத்தை சொல்கிறாள். அதற்கப்புறம் என்ன சொல்லி நிறைவு செய்கிறா பாருங்க. கூடி இருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய். நான் மட்டும் சாப்பிடுவேன்னு சொல்லல, வெற்றியை எல்லோருக்கும் பகிர்ந்து கொடுக்கிறாள். ஒரு தலைவி என்பவள், ஒரு டீம் லீடர் என்பவள் வெற்றி வந்தால் எல்லோருக்கும் பகிர்ந்தளிக்க வேண்டும், தோல்வி என்றால் தான் மட்டும் சுமக்க வேண்டும் என்று அந்த கார்ப்பரேட் எட்டிக்கெட் அதை புரிந்த தலைவியாக நம்முடைய ஆண்டாள் இருக்கிறாள். அதுதான் அவளுடைய சிறப்பு. கூடியிருந்து என்று சொல்கிறாள் அல்லவா, இதுதான் ஆண்டாளின் சிறப்பு. அடுத்தது 28வது பாசுரம். அந்த பாசுரமும் மிகவும் அழகான குறியீடுகளால் நிறைந்த ஒரு பாசுரம். பார்க்கலாமா? அத கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்துண்போம், அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்து ஒன்றன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையேம். குறைவொன்றும் இல்லாத கோவிந்தா, உன் தன்னோடு உறவேல் நமக்கிங்கு ஒழிக்க ஒழியாது. அறியாத பிள்ளைகளோம் அன்பினால் உந்தன்னை சிறுபேர் அழைத்தனவும் சீறி அருளாதே. இறைவா நீ தாராய் பறையேலோர் எம்பாவாய். இந்த பாசுரத்தில் அவர்கள் அந்த ஆணிரை மேய்க்கின்ற அந்த ஆயர்குடி பெண்கள் எவ்வளவு எளிமையானவர்கள்னு சொல்ல ஆரம்பிக்கிறார். காணம் சென்று சேர்ந்துண்போம் அப்படிங்கிறா. அதாவது இந்த ஆடு மாடுகளை எல்லாம் மேய்ப்பதற்கு அழைத்துட்டு போய், காட்டுக்கு அழைச்சிட்டு போய் அங்கே மாடுகள் மேய்ந்து கொண்டு இருக்கும்போது நாங்கள் எல்லாரும் அவங்கவங்க வீட்டிலேருந்து கொண்டு வந்த உணவை சேர்ந்து உண்போம் அப்படிங்கிறத திரும்ப திரும்ப யூனிட்டி இன் டைவர்சிட்டி என்று சொல்லுகின்ற அந்த குரலை ஆண்டாளின் பாசுரங்களில் நாம் திரும்ப திரும்ப கேட்க முடியுது. அப்படியாக சேர்ந்து உண்ணுகின்ற, ஒற்றுமையாக இருக்கின்ற, ஒற்றுமையின் பலத்தை சொல்லுகின்ற ஒரு பாசுரமாக இது இருக்குது. சரி, சேர்ந்து உண்டாச்சு. அடுத்தது என்ன செய்யணும்? அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்து ஒன்றன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம். அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்துன்னு சொல்கிறான்னா எங்களுக்கு அறிவே இல்லை அப்படின்னு சொல்கிறாளா? அப்படி சொல்கிறதுக்கு ஆண்டாள் தேவையில்லைல்ல. அப்போ என்ன அர்த்தம் இதில்? எங்களுக்கு உன் மீது அன்பு செலுத்துவதற்கு எப்படி வழிமுறை என்று தெரியவில்லை. ஏன்னா ஞானிகள், முற்றும் துறந்த துறவிகள் அல்லது வேதம் படித்தவர்கள், உயர்ந்த வியாக்கியானங்கள் படித்தவர்கள், இவங்கெல்லாம் சொல்லுவாங்க தெரியுமா, நீ இப்படித்தான் கும்பிடணும், இப்படித்தான் வழிபாடு செய்யணும், இப்படித்தான்னு மிகப்பெரிய ஆகம விதிகளை எல்லாம் சொல்லுவாங்கள்ல. அது எல்லாத்தையும் புறம் தள்ளுறா ஆண்டாள் இந்த வரியில். பெற்றம் மேய்த்துண்ணும் அறிவில்லாதவர்களாக நாங்கள் இருக்கிறோம், மென்மையானவர்கள். எங்களுக்கு வேற எங்கள் விருப்பப்படித்தான் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டிருக்கிறோம், எங்கள் விருப்பப்படி தான் நாங்கள் எங்களுடைய பயணத்தை தொடர்ந்தோம், எங்கள் சிந்தனைப்படி தான் நாங்கள் கண்ணனை தேடினோம், கண்ணன் என்கின்ற இலக்கு, கண்ணன் என்கின்ற வாழ்க்கையின் அடையாளத்தை தேடினோமே தவிர மற்றவர்கள் சொன்னபடி நாங்கள் செய்யவில்லை. அதனால் அவரவர் வாழ்க்கை அவரவர் பயணம், அவரவர் வாழ்க்கை அவரவர் இலக்கு என்பதாக நாம் வைத்து கொள்ள வேண்டும் என்கின்ற உறுதிப்பாட்டை ஆண்டாள் இந்த பாசுரத்தில் சொல்கிறா. எல்லாரும் செய்கிறாங்கன்னு செம்மறி ஆடுகள் மாதிரி நாம் செல்லக்கூடாது என்கின்ற அந்த தொனியைத்தான் ஆண்டாள் இந்த பாசுரத்தில் திரும்ப திரும்ப சொல்கிறாங்கிறத புரிஞ்சு வச்சுக்கணும். அதனால் அறிவில்லாதவர்கள்னு தங்களை சொன்னால் அப்படியல்ல அர்த்தம், பண்டிதர்கள் என்ற அர்த்தம் அல்ல, பண்டிதர்கள் நாங்கள் இல்லை என்று அர்த்தமல்ல, எங்கள் மனம் சொல்வதை நாங்கள் கேட்கிறோம் என்று சொல்கிறார். சரி, அப்படி போனதுனால என்ன ஆச்சு அதையும் ஆண்டாள் சொல்றா பாருங்க. குறைவொன்றும் இல்லாத கோவிந்தா உன் தன்னோடு உறவேல் நமக்கிங்கு ஒழிக்க ஒழியாது. அப்படி அறிவொன்றும் இல்லாதவர்களாக இருக்கக்கூடிய இந்த ஆணிரை பெண்களுக்கு இப்போது கண்ணன் என்கின்ற அந்த வாழ்க்கை வெற்றியோடு இருக்கக்கூடிய அந்த தொடர்பு, அந்த உறவு என்பது ஒழிக்க ஒழியாது. ஏன்னா ஒரு முறை அந்த ஃபர்ஸ்ட் சக்ஸஸ்ங்கிற வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்கிறோம்ல, ஒரு முறை வெற்றி அடைஞ்சாச்சுன்னா திரும்ப திரும்ப நாம் முயற்சி செய்து கொண்டே இருக்கோம். அப்படின்னா அந்த உறவு ஒழிக்க ஒழியாது. சாதனை செய்தவர்கள்லாம் அப்படி தானே பண்ணுறாங்க. ஒரே ஒரு முறை நான் வாழ்க்கையில் சாதனை செய்துணுங்க, அப்புறம் போய் வீட்டில் அக்கடான்னு உட்கார்ந்துடணும்னு யாராவது இருக்காங்களா? ஒரு முறை சாதனை செய்து வெற்றி மாலையை தோளில் வாங்கிவிட்டால் அதற்கு பின்பு மீண்டும் மீண்டும் மீண்டும்னு அடுத்த பயணம், அடுத்த சாதனை, அடுத்த இலக்கு, அடுத்த வெற்றி அப்படின்னு போயிட்டே இருக்கிறது தான் சாதனையாளர்களின் வாழ்வியல். அதைத்தான் ஆண்டாள் இதில் சொல்கிறா. உன்னோடு இருக்கக்கூடிய உறவு ஒழிக்க ஒழியாது. வெற்றி என்கின்ற அந்த நிலை கொடுக்கின்ற சந்தோஷம், அது ஒரு முறை அனுபவித்து விட்டால் திரும்ப திரும்ப நாம் முயற்சி செய்ய தோன்றும். அதைத்தான் உறவு ஒழிக்க ஒழியாது என்று சொல்கிறார். அப்புறம் எப்படி நிறைவு செய்கிறா பாருங்க.
அறியாத பிள்ளைகளோம் அன்பினால் உந்தன்னை சிறுபேர் அழைத்தனவும் சீறி அருளாதே இறைவா நீ தாராய் பறையேலோர் எம்பாவாய். அறியாத பிள்ளைகளாக நாங்கள் இருந்தபோது சிறுபேர் அழைத்தனம் அப்படிங்கிறா. அதாவது எங்களுக்கு இந்த பயணத்தை துவக்கிறதுக்கு முன்னாடி எங்களுக்கு இப்படியான அனுபவம் இல்லாத, அந்த ஞானம் இல்லாத, அந்த அறிவு இல்லாத பொழுதில் நாங்கள் உன்னை தூற்றி இருக்கலாம். எங்களுக்கு வெற்றி கையில் கிடைக்கலையே, நீ கிடைப்பியா, எங்களால் இந்த சாதனை செய்ய முடியுமா, எங்களுக்கு கிடைக்காத ஒன்று நீ நிஜமாவே சாதனை தானா, உன்னுடைய பெருமை இவ்வளவுதானா அப்படின்லாம் நாங்கள் திட்டிருப்போம். ஆனால் அதையெல்லாம் மனசில் வச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு இந்த 30 பாசுரங்கள்லேயும் முதல் முறையாக இறைவா என்று இந்த பாசுரத்தில் தான் ஆண்டாள் அழைக்கிறாள். காரணம், வெற்றி அடைந்தவர்கள்தான் நாம் வணங்க வேண்டிய இறைவன் என்பதை தவிர வேறு எதுவுமே இறை இல்லை என்கின்ற ஒரு புதிய சித்தாந்தத்தை ஆண்டாள் இந்த பாசுரத்தில் கொடுக்கிறான்னா, இறைவா என்கின்ற அந்த சொற்றொடர், அந்த சொல் எதை குறிக்கிறது என்றால், சாதனையால், வெற்றியால், முயற்சியால், உழைப்பால், விடாமுயற்சியால் முழுமையாகி நிற்கின்றவர்கள் எல்லாம் யாரோ அவர்கள்தான் நாம் வணங்கத்தக்கவர்கள் என்கின்ற ஒரு புதிய சித்தாந்தத்தை ஆண்டாள் கொடுக்கிறாள். அதனால்தான் நாம் ஆண்டாளை இன்றளவும் கொண்டாடுகிறோம், இன்னமும் கொண்டாடுவோம். ஆண்டாள் கேட்கிறாள், எல்லே இளங்கிளியே இன்னும் உறங்குதியோ என்று. உறக்கம் கலைத்து விட்டோம் என்று உறக்கச் சொல்லுவோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.